ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக மூணு பொருளை வச்சு ஒரு கேக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் தான் நான் சேர்த்தேன், 120 கிராம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கட்டி இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிஸ்கட் பேக்கெட்டுக்கு 100 ml பால் தேவைப்படும். நீங்கள் 2 பிஸ்கட் பேக்கெட் சேர்த்திங்க அப்படின்னா 200 ml பால் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப லிக்யூட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஏதாவது கட்டி இருந்தால் கூட கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த கேக் பண்ணுறதுக்கு டின் தேவை இல்லையா, அதுக்கு நான் ஹார்ட் ஷேப்பில் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் பாத்திரம். அடியில் சமமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கேக் நல்லா பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ பேக் ஆகி கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். ஸோ அதனால் மேலே ஃபுல்லுமே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா பட்டர் ஷீட் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக ஆயில் எங்கெல்லாம் அப்ளை பண்ணோமோ அந்த இடம் ஃபுல்லுமே அந்த மைதா மாவு சேரணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக தட்டினோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாமே வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். அது தேவையில்லை, அதை கீழே போட்டுடலாம். இதில் அந்த கேக் பேட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 தடவை லைட்டாக கீழே தட்டிக்கலாம். அப்போ தான் அடியில் எதுவும் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சரி சமமாக வரும். இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம பேக் பண்ணுறதுக்காக. நீங்கள் அகலமாக இருக்கிற குக்கர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மணல் கூட சேர்த்துக்கலாம். உப்பு மணல் 2ல் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடியில் ஃபுல்லாக படுற மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். நம்ம இந்த குடம்லாம் அடியில் வச்சுருப்போம் இல்லையா, அதாவது நம்ம கேக் அந்த பேட்டர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும். ஸோ உப்புக்கும் அந்த பாத்திரத்துக்கும் இடையில கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இது சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு கிண்ணம் பாத்திரம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை திருப்பி கூட வச்சு சேர்த்துக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 5 மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி போட்டு. இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த கேக் டின்னை அதில் வச்சிடலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அந்த கேக் டின்னு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. இடையில ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் லைட்டாக டூத் பிக் வச்சு குத்தி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போது சூடாக இருக்கிறப்பே எடுத்தோம் அப்படின்னா ஷேப் கரெக்டாக வராது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சுற்றி வர நல்லா நைஃப் வச்சு எடுத்துட்டு திருப்பி போட்டு லைட்டாக தட்டணும் அப்படின்னா அழகாக வந்துடும். ஸோ நம்மளோட டேஸ்டான கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. எப்படியும் நம்ம சாக்லேட் கேக் பண்ணோம் அப்படின்னா கொக்கோ பவுடர்லாம் தேவை. நம்ம கொக்கோ பவுடர் எப்படியும் 100 கிராம் வாங்கணும் அப்படின்னாவே 250 ருபீஸ்க்கு மேலே வரும். ஸோ நம்ம 2 பேக்கெட் பிஸ்கட் பேக்கெட்டை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போது இந்த கேக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராபெரி சிரப் தான் சேர்த்துருக்கேன்.
ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே மறுபடியும் நான் வந்து சாக்லேட் சிரப் சேர்த்தேன். உங்ககிட்ட இது இல்லை, சாக்லேட் சிரப் வந்து 10 ருபீஸ் தான், கண்டிப்பாக எல்லா கடையிலையுமே இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா டைரி மில்க் இருக்கு இல்லையா, டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆன உடனே அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்துட்டு டைரி மில்க்கை வந்து துருவி சேர்த்திங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து சாக்லேட் சிரப் சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ட்ரீட் பிஸ்கட் இருந்தது. ஸோ ட்ரீட் பிஸ்கட்டில் அந்த எல்லோ கலர் க்ரீம் இருக்கும் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் மில்கி பார் சாக்லேட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீட்டில் இருக்கிற பிஸ்கட்டு சாக்லேட்டு ஏதாவது வச்சு நம்ம வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த சீரக மிட்டாய், ஜெம்ஸ் மிட்டாயெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி, வீட்டில் இருக்கிறவங்களாம் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் கண்டினியூஸாக டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வீக்லி ட்வைஸ் மண்டே அண்ட் ஃப்ரைடே கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அச்சுமா கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.